ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் பிரவீன். இந்த சேனல் ஸ்டோரி பி. இந்த சேனல்ல உங்க வாழ்க்கைக்கு ஊக்கம் தரக்கூடிய கதைகளை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம எல்லாருமே வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு தான் ஆசைப்படுறோம். ஆனா வாழ்க்கை நம்மளை சோதிக்கும் போது துவண்டு போய் ஜெயிக்கணுங்கிற கனவை தூக்கி போட்டுட்டு ஏதோ கடமைக்கேன்னு வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த சோதனைகளுக்கு அந்த பக்கம்தான் ஒரு அற்புதமான வாழ்க்கை இருக்கு. வாழ்க்கை நமக்கு எந்த நேரத்துல வேணாலும் தலைகீழா மாறும். அப்படி நடந்தா எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும்னு நம்பிக்கையும் துணிச்சலும் நமக்கு வேணும். இந்த வீடியோல மரணத்தை 2 முறை சந்திச்சு மீண்டு வந்த ஹால் எல்ராட் அப்படிங்கிற மனிதரோட வாழ்க்கையை பத்தி தான் பார்க்க போறோம். டிசம்பர் 3, 1999. ஹால் எல்ராடுக்கு வயது 20. வாழ்க்கை ரொம்ப அற்புதமா போயிட்டு இருக்கு இவருக்கு. அன்னைக்கு நைட் 11:32. 70 மைல்ஸ் பெர் அவர் வேகத்துல இவர் போர்ட் மஸ்டாங் கார்ல போயிட்டு இருக்காரு. எதிர்பாராத விதமா எதிர் திசையில இருந்து ஒரு ட்ரக் அதை குடிபோதையில ஓட்டிட்டு வந்து வேகமா வந்து ஹால் எல்ராடோட கார்ல மோத அந்த இடத்துல ஒரு பயங்கர விபத்து நடக்குது. ஹாலுக்கு தலையில பயங்கர அடி, தொடை எலும்பு 2ஆ உடையுது. அந்த இடமே ரத்த வெள்ளமாகுது. ரெஸ்கியூ டீம் சம்பவ இடத்துக்கு வேகமா வராங்க. கார்ல சிக்கி இருக்கிற ஹால் எல்ராடை மீட்கும் பணி நடக்கும்போது அவரோட இதயம் துடிப்பதை நிறுத்துது. மூச்சும் நின்று போகுது. இறந்துட்டாருன்னு மருத்துவர்கள் எல்லாம் நினைச்சாலும் கடைசியா ஒரு முறை இவரை காப்பாத்திடலான்னு ட்ரை பண்றாங்க. 6 நிமிட போராட்டத்துக்கு பின் மீண்டும் இதயம் துடிக்கிறது. உயிர் பெறுகிறார் ஹால். 6 நாட்கள் கோமாவில் இருக்கிறாரு. கோமாவில் இருந்து கண் விழிச்ச உடனே டாக்டர் சொல்ற செய்தி, இனி உங்களால எப்பயும் நடக்க முடியாது. ஆனா ஹால் டாக்டர் சொன்ன இந்த விஷயத்த நம்பல. நான் திரும்ப நடப்பேன்னு தனக்குள்ள ஒரு உறுதி எடுக்கிறாரு. 7 வார கடும் முயற்சிக்கு பின் திரும்பவும் மெதுவா நடக்க ஆரம்பிக்கிறாரு. 11 எலும்புகள் உடைஞ்சிருக்கு, மூளை டேமேஜ் ஆயிருக்கு. நடந்ததை நினைச்சு புலம்பியே வாழ்க்கையை முடிக்க விரும்பல ஹால் எல்ராட். வாழ்க்கையை மாற்ற முடியும்னு நம்புறாரு. 2000 மீண்டும் தன்னுடைய பழைய சேல்ஸ் பொசிஷன் வேலையை தொடர்றாரு. 2004 சேல்ஸ் மேனேஜர் ஆகுறாரு. வாழ்க்கை மீண்டும் சீராகுது. இவரோட ஃப்ரெண்ட் இவர்கிட்ட சொல்றாரு, உன் லைஃப்ல நடந்த இந்த விபத்தை பத்தி நீ ஒரு புக் எழுதுனா என்ன, அதை படிக்கிறவங்களுக்கு ஊக்கமா இருக்கும் அப்படின்னு சொல்ல, நான் ஒன்றும் எழுத்தாளர் இல்லை, இருந்தாலும் ட்ரை பண்றேன்னு சொல்லி அந்த புக் எழுதுறாரு. அது பெரிய ஹிட் ஆகுது. பெரிய பிசினஸ் பீப்புள் ஹால் எல்ராட கோச் பண்ண சொல்றாங்க. இவரும் ஒத்துக்கிட்டு அவங்களுக்கு எல்லாம் கோச் பண்றாரு. அப்படியே இவரோட கரியர் சேல்ஸ் மேனேஜர்ங்கிற பொசிஷன்ல இருந்து ஆத்தர், பிசினஸ் கோச்னு மேல போகுது. 2007 அமெரிக்க பொருளாதாரம் பெரிய வீழ்ச்சியை சந்திச்சப்ப இவரோட வாழ்க்கையிலையும் அது தாக்கத்தை ஏற்படுத்துது. கடன்ல மூழ்கிறாரு. ஒரு நாள் இவரோட ஃப்ரெண்டோட பேச்சை கேட்டு அதிகாலையில எந்திரிச்சு ரன்னிங் போறாரு. அதுதான் மிராக்கிள் மார்னிங்னு ஒரு அற்புதமான மாயாஜால பயிற்சியை கண்டுபிடிக்க வழிவகுக்குது. நம்மளுடைய இன்னொரு சேனல்ல இந்த மிராக்கிள் மார்னிங், அதாவது அதிசயத்தை நிகழ்த்தும் அதிகாலைங்கிற அற்புதமான பயிற்சியை பத்தி டீட்டெயிலா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் இருக்கு. முயற்சி செய்து பாருங்க, உங்க வாழ்க்கையும் கண்டிப்பா மாறும். இந்த மிராக்கிள் மார்னிங் பயிற்சி இவரோட வாழ்க்கையை மட்டும் இல்லை, இவரோட கிளைண்ட்ஸோட வாழ்க்கையிலையும் பல மிராக்கிள்ஸை ஏற்படுத்துது. வாழ்க்கை மீண்டும் சிறப்பா போயிட்டு இருக்கு. 2016 அக்டோபர் மாதம் மீண்டும் ஹால் எல்ராடோட வாழ்க்கையில 2வது ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்குது. இரவு தூங்கும் பொழுது திடீர்னு மூச்சு திணறல் ஏற்படுது. ஹாஸ்பிட்டல் போய் எல்லா டெஸ்டும் எடுக்கும் பொழுது இவருக்கு லுக்கீமியா அப்படிங்கிற ஒரு புற்றுநோய், கேன்சர் இருக்குன்னு தெரிய வருது. 30% தான் உயிர் பிழைக்க வாய்ப்புன்னு மருத்துவர்கள் சொல்ல உடனடியா கீமோதெரபி ஸ்டார்ட் பண்றாங்க. பல வலிகள், வேதனைகளை தாண்டி தன்னோட தன்னம்பிக்கை மூலமா கேன்சரையும் வெற்றி கொள்றாரு ஹால் எல்ராட். ஒரு முறை அல்ல, 2 முறை மரணத்தை வென்ற ஹால் எல்ராடோட வாழ்க்கை நமக்கு சொல்லி தர்றது, வாழ்க்கை நமக்கு எந்த நேரத்துல வேணும்னாலும் தலைகீழா மாறும். அப்படி நடந்தா எல்லாத்தையும் ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கையும் துணிச்சலும் நமக்கு வேணும். இவரோட வாழ்க்கையை பார்க்கும்போது நம்ம லைஃப்ல இருக்கிற பிரச்சனைகள்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. அப்படியே பெரிய பிரச்சனைகள் இருக்குதுன்னு நீங்க நம்பினாலும் உங்க வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய வலிமை உங்க மனசுல தான் இருக்கு. வாழ்க்கை உங்க மேல தொடர் தோல்விகளை வீசும் பொழுது வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று அந்த தோல்விகளை எல்லாம் எதிர்கொண்டு ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கையோட போராடுங்க. ஒரு நாள் வாழ்க்கை உங்கள் வசப்படும். ஹால் எல்ராடோட ஸ்டோரி உங்களை இன்ஸ்பயர் பண்ணியிருக்குன்னு நம்புறேன். அப்படி இன்ஸ்பயர் பண்ணியிருந்தா இந்த வீடியோக்கு லைக் ஆர் கமெண்ட் ஆர் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் அற்புதமான ஊக்கம் தரக்கூடிய கதைகளை கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை. இன்னொரு அற்புதமான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் நண்பன் பிரவீன். நன்றி.